ராதேஷ்ணா, கண்ணையாவுக்கு ஒரு வயசு ஆயிட்டு. குழந்தைக்கு இன்னைக்கு காது குத்துற விழா. அது ரொம்ப கோலாகலமாக ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. எல்லா பிரஜவாசிகளுக்கும் கூப்பிட்டு இன்னைக்கு லாலாக்கு காது குத்துற சம்ஸ்காரம் ஆரம்பமாக போகிறது. அதனால் எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்ன உடனே யசோதாமா பூரா கிராமத்தில் இருக்கிற அத்தனை கோபிகைகள் கோப்பர்கள் எல்லாரும் ஒரே ஆனந்தமாக அவாவா ஆற்றுலேருந்து எல்லா விதமான ஸ்வீட்டுகள், பூக்கள், புஷ்பங்கள், என்னென்ன அவார்டுக்கு முடியுமோ எல்லாத்தையும் கையில் தட்டுகளில் ஏந்திண்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு கிராமமே வந்து இவ்வாத்தில் கூடுறது. அங்கங்கே வாழை மரங்கள்லாம் கட்டி மாவலை கட்டி ஒரே வேத கோஷம், வேத விற்பனர்கள்லாம் வந்து ஹோமங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது, ஒரு பக்கம் எல்லாருமா சேர்ந்துண்டு பஜன் மங்கள கீதம் பாடுறா. பெரிய பெரிய ஜால்ராக்களை வச்சுண்டு கோப்பர்கள்லாம் அப்படி குதிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், கட்டுலேருந்து காலையில் எழுந்துக்கிறான். கட்டுலேருந்து மெல்லமாக அப்படியே இறங்கி தவழ்ந்து 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 அங்கே வந்துடுறான் முத்தத்துக்கு. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய அழகாக எடுத்துட்டு போய் மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறா. புதுசாக என்ன சுருளான கேசங்கள், அதுக்கெல்லாம் எண்ணெய் தடவி அப்படி ஒரு மங்கள ஸ்நானம். புதுசான பீதாம்பரம், பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்தி விடுறா. புதுசாக ஆபரணங்கள்லாம் அதெல்லாம் யசோதாமா ஒன்று ஒன்றா கழுத்தில் புலிநகம் செயின், கைகளில் வந்து அப்படியே பளன்னு மின்றா மாதிரி கங்கணங்கள்லாம் கையில் போட்டு விட்டு, காலில் பார்த்தியானா ரொம்ப நேர்த்தியான அந்த தங்க மணிகள்னால் அப்படியே வரிசையாக முத்துக்கள் கோத்தா மாதிரி அந்த தண்டை அதை காலில் போட்டு விட்டு, குழந்தைக்கு அழகாக தலையை வாரி அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டு, ஒரு வயசு குழந்தை ரொம்ப ஆனந்தமாக இருக்கான். இன்றைக்கி என்ன ஒரே விழாவாக இருக்குது, எல்லாரும் வந்திருக்கா, ஒரே அமக்களமாக இருக்கேன்னு இந்த புது துணியெல்லாம் கட்டின உடனே குழந்தை ரொம்ப பிரசன்னமாக ஆயிடுறான். இப்போ என்ன பண்ணால் அவளுக்கு தாங்க முடியல யசோதாமாவுக்கு சந்தோஷம். குழந்தைய அவனோட அழகை பார்த்து பார்த்து அப்படியே கட்டி அணைச்சி முத்தமிடுறா, மடியில் தூக்கி வச்சுக்கிறா. முதல்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வெள்ளை கட்டி அதை எடுத்துன்னு வந்து ஊட்டுறதுக்காக அதை எடுத்துன்னு வந்து இப்படி காமிக்கிறான். உடனே அதால் அதை அம்மா கையிலேருந்து வாங்கி கண்ணை மூடிண்டு அப்படியே ஆனந்தமாக அந்த வெள்ளை கட்டியை ரொம்ப அழகாக சுவைக்கிறான். குடுக்கி பேலி हाथ निभाई कियो रोशन कोठी को आयो कर्ण चेतन दिननी को आयो कर्ण चेतन दिननी को அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே குஷியாக ஆரவாரமாக நந்த பவனமே அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கி இருக்குது. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத, எப்படி காது குத்தினா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.